ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் திருக்குறள் காட்டும் திருப்தியான வாழ்க்கை என்கிற தலைப்பில் குறள் கூறுகின்ற வாழ்வியல் நெறிகளை நாம் ஓரொரு குறளில் ஆராய்ந்து வருகிறோம். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்குகின்ற இறைவன் ஒருவனேதான் இருக்கிறான். அவன் எல்லாவுமாக இருந்து கொண்டு அனைத்தையும் அறிபவனாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் வெளியில் இல்லை, உனக்குள்ளே உணர்வாக உள்ளத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனும் நீயும் ஒன்றே என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்தில் உணர்வாக இருக்கிறவன் இருமைகள் அற்றவனாக சமநிலையில் இருந்து கொண்டு இருக்கிறான். அந்த சமநிலையில் இருக்கிறவனை அவன் இருக்கிறபடியே நீயும் உணர்ந்து கொண்டு அதே போல விருப்பு வெறுப்பில்லாமல் அவனை சரணடைந்து விட்டால் புண்ணிய பாவ விஷயங்களில் இருந்து பூரண விடுதலையை நீ பெறுகிறாய் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற குறள், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற குறள் இதுதான். இதனுடைய பொதுவான விளக்கம் என்னதுன்னா, இறைவனின் உண்மை புகழை உணர்ந்து போற்றுபவர்களை, அவனை சரணடைந்தவர்களை அறியாமையினால் உண்டாகக்கூடிய நல்வினை தீவினை, அதாவது புண்ணியம் பாவம் என்கிற இருவகை வினைகளும் அவனை பற்றவே பற்றாது. பற்றவே பற்றாது. அவனை எப்போ பற்றாது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிடுறார். இதுதான் சாஸ்திரம். இது பொதுவான விளக்கமாக பார்க்கப்படுகிறது. இப்போ சாஸ்திரத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த இடத்துல நம்பிக்கை, ஏன்னா நீ இறைவனை சரணடைந்து விட்டால் புண்ணிய பாவங்களிலிருந்து நீ விடுபடுகிறாய் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை, எந்த விதமான சந்தேகமுமே இருக்கவே கூடாது. இதுதான், இதெல்லாம் மறைமுகமாட்டு வச்சு தான் சொல்கிறார். அது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னா சாஸ்திரம் தான் பிரமாணம். நமக்கெல்லாம் சொல்லலாம், எல்லாம் நமக்கு படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள், நமக்கு நிறைய கேள்விகள் எல்லாத்தையுமே உதிச்சுட்டு வரலாம். நம்மளுக்கு புரியலைங்கிறது உண்மை. ஆனால் புரியலை அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு மனசு வரதில்லை. ஏன்னா நம்மளை பற்றி 4 பேர் சில அபிப்பிராயங்கள் வச்சுருப்பாங்க. நம்ம சந்தேகங்கள்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று கேட்கும்போது, நான் இவரெல்லாம் நல்ல தெளிவானவர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுறாரே அப்படின்ன மாதிரி தோணிடுமோங்கக்கூடிய பயம். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை வேண்டும், குருவின் வாக்கின் மீது நம்பிக்கை வேண்டும். இப்போ திருவள்ளுவருடைய வாக்கின் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் குறள் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ திருக்குறள்ங்கிறது அவர் ஒரு சாஸ்திரத்தை கொடுக்கிறார். அந்த சாஸ்திரத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையினுடைய அடிப்படை, சாஸ்திரத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் இத்தனை பேரும் இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை. இங்கே என்ன சாஸ்திரம் சொல்லுது? நீ இறைவனை சரணடைந்து விட்டால் நீ புண்ணிய பாவங்களிலிருந்து விடுதலை அடைகிறாய். அது எப்படிங்க ஆக முடியும்னாக்கா, ஆக முடியுங்கிறதுக்கு தான் பிரமாணம் தான் சாஸ்திரம். ஏன்னா கர்மகாண்டமும் காமகாண்டங்களையும் போதிச்சிட்டு வரக்கூடிய இதே வேத பகுதிகள் ஏன்
உபனிஷத்துக்களில் தத்துவமசிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் சொல்லணும்? அப்போ அங்கேயுமே நீ ஆசைக்காக தான் பிறந்திருக்கிறாய், நீ ஆசைகளையே அனுபவித்துக்கொள், நீ இந்த காரியங்களவையே செய்து கொண்டிருன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லாமல் தத்துவமசின்னு ஒன்று வச்சுருக்கு. வேத மந்திரம் அது, மகா வாக்கியம் அது, தத்துவமசி அப்படின்னு. பிரஜான பிரம்ம இதெல்லாமே மகா வாக்கியங்கள். அப்போ அதையும் நாம் இப்போ எடுத்துக்கணும் இல்லையா? அப்போது ஆசைகளை அனுபவிப்பதற்கு அல்ல, ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ யார் என்பதை உணர்ந்து கொண்டு அதுக்கப்புறமா நீ அந்த ஆசைகளை அனுபவிக்கிறத பற்றி நீ அதுக்கப்புறமா பாரு. அப்போ முதல்ல இவர் சொல்ல வரதே என்னதுன்னா, முதல்ல நீயும் அவனும் ஒன்றே என்கிறதுல நீ திடமாக இருக்க வேண்டும். நீ திடமாட்டு இருந்துட்டேன்னா இந்த விஷயங்கள்லேருந்து விடுதலை. இவ்வளவுதான். இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் இதை ஆழ்ந்து ஆராயிரோம். விருப்பு வெறுப்பு என்கிற இந்த இருமை அறிவில் இருந்துதான் நல்வினை தீவினை என்கிற செயல்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த செயல்களினுடைய விளைவுகள் தான் நமக்கு இது புண்ணியம் இது பாவம் என்பதாக பெயர்களை பெறுகின்றன. ஆனால் இங்கே இறைவன் எப்படி இருக்கிறான்? அறிவாக சமநிலையில் இருந்து கொண்டிருக்கிறான். அப்போ மனம்தான் இங்கே வெளிப்படக்கூடிய அறிவாக இருப்பதினால் மனம்தான் இங்கே அனைத்தையும் அறியும் அறிவாக இங்கே இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மனசு இருக்கு இல்லையா, இது தன்னுடைய சுயத்தை உணர்வதை விட்டுவிட்டு தனித்த அடையாளங்களை பிடித்து கொண்டு அபிமானத்தினால் அந்த பிடிப்பினால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும் உண்மை என்று நம்பி ஆசையின் வயப்பட்டு இந்த இருமைகளில் சிக்கிக்கொண்டு இது புண்ணியம் இது பாவம்னு சொல்லி நான் புண்ணியத்தை பண்ணுறேன் பாவத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னவோ செயல்களை புரிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது, செயல்களையும் செய்து கொண்டும் இருக்கிறது. இப்படி பண்ணிட்டு இருக்குது இல்லையா? இதுதான் அஞ்ஞானம், அறியாமை. ஆனால் இங்கே இறைவன் எப்படி இருக்கிறான்? எல்லாத்திற்கும் ஆதாரமான இறைவன் சமநிலையில் இருந்து கொண்டு அனைத்தையும் காக்கிறான். அவனுக்கு சமநிலையில் இருந்து கொண்டு தான் அவன் அனைத்தையும் காக்கிறான். புண்ணியம் பண்ணினவன் இவெல்லாம் நல்ல செயல்கள் பண்ணியிருக்கிறான், இவனுக்கு ஒரு கேட்டகரி இவனுக்கு ஒரு கேட்டகரிங்கிறது அவன்கிட்ட கிடையாது. எல்லாமே அவனுடைய படைப்பு. படைப்பினுடைய ரகசியத்தை புரிந்து கொண்டால் அங்கே இருமைகள் இல்லை. அப்போ இதனை உணர்ந்து கொண்டு அவனை சரணடையும் பொழுது நல்வினை தீவினை என்கிற இரு வினைகளும் தொடராது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குறளில் பார்த்தீங்கன்னா மைய கருத்துக்களாட்டு மைய சொற்களாட்டு இரண்டனம் இருக்கு. ஒன்று இருள், இன்னொன்று இருவினை. அந்த ரெண்டு தான் இந்த குறளினுடைய மைய சொற்கள். இது என்ன? இருள் அப்படின்னா ஒரு இருட்டை பற்றி, நம்மளை வெளிச்சம் குறைவான பகுதியை பற்றி இது பேசலை. வெளிப்புறத்தில் நாம் பார்க்கக்கூடிய இருள் அப்படின்னா ஒரு இருட்டான ஒரு இதை பற்றி பேசலை. இங்கே இருள் என்று சொல்லக்கூடியது அறியாமையை குறிப்பதாக இருக்கிறது. இந்த அறியாமை எப்போது வருகிறது? இந்த மனம் இருக்கிறதே அது தன்னை இந்த உடலாகவும் மனமாகவும் புத்தியாகவும் அனைத்துமாகவும், எப்போ நான் இந்த உடலாக இருக்கிறேன், அப்புறமா நான் இன்னாராக இருக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், இந்தந்த குணங்கள் எனக்கு பிடிக்கும், இப்படியாக தன்னை சில விஷயங்களோடு பொருத்தி வைத்து பார்த்து கொள்கிறான் இல்லையா? இதுதான் இந்த அறியாமை. அப்போ இந்த மாதிரியான அறியாமையிலிருந்து தான் எல்லா கர்மங்களும் உருவாகின்றன. இப்போ நான் இந்த உடலாக இருக்கிறேன், என் உடம்பு நான் அழகுபடுத்திக்கிறேன், இது என்னுடைய மனம் இதனை விரும்புகிறது, என்னுடைய மனதினுடைய விருப்பத்தின்படி நான் செயல்படுவேன், எனக்கு இது பிடிக்கும், அதனால நான் இப்படித்தான் நான் இருப்பேன். அப்போ இது எல்லாம் தான் அந்த அறியாமையிலிருந்து தான், இப்படிப்பட்ட இந்த ஒரு அறியாமையிலிருந்து தான் எல்லா விதமான கர்மங்களும் உருவாகின்றன. அப்போ இதிலிருந்து தான் அவன் என்ன சொல்கிறான்?
இந்த மனசு என்ன பண்ணுது? நான் நல்லது செஞ்சேன், அவன் கெட்டது செஞ்சான், நான் புண்ணியம் செஞ்சேன், நான் பாவத்தை செஞ்சேன்னு சொல்லி இங்க மனம் என்ன பண்ணுகிறது என்றால் வாழ்க்கையை ஒரு கணக்கு போட்டு பார்க்கிறது. அனைத்தும் இறைவனே, நான் என்பது இங்கே இல்லவே இல்லை, இருப்பது அது மட்டுமே தான் என்பதில் திடமாகின்ற பொழுது அங்கே செய்கிறவன் நான் அல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு ஞானம் அந்த சமயத்துல தான் உருவாகும். எப்போ அந்த ஞானம் இவனுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டதோ அந்த சமயத்திலேயே கர்மத்தினுடைய பிடி அங்கே தளர தொடங்குகிறது. அப்போ இங்கே மிக நுண்ணிய ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, பொதுவா எல்லோருமே நினைப்பது ஒன்று. என்ன நினைக்கிறாங்க? தீயவைகளிலிருந்து நான் விடுபட வேண்டும், நல்வினை தொடர வேண்டும். அதாவது தீவினைனா என்னது? பாவங்களிலிருந்து நான் விடுபட்டு ஓட வேண்டும். இப்போ என்னெல்லாமோ தெரிஞ்சு இவனுக்கு கொஞ்சம் ஒன்று இருக்குது. என்னது? உள்ளுக்குள்ளே ஒரு அறிவு இருக்குது. நம்ம நல்ல விஷயங்களை செய்து நமக்கு புண்ணியத்தை சம்பாதிக்கணும், பாவத்தை சம்பாதிக்கக்கூடாது. இங்கக்கூடிய அறிவு எங்கேயோ பலவிதமாக அது உணர்வாகவே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒன்று செய்யும்போது இந்த மனசு பதறுது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஜென்மாந்திர காலமாட்டு இவனும் இதே மாதிரி பலவிதமான பிறவிகளில் பலவிதமான இன்னல்களை எல்லாமேயே அனுபவிச்சு இவனுக்குள்ள ஒரு தெளிவு வந்திருக்கும். அதுதான் நல்ல ஒரு நிலையில் ஒரு இந்த மாதிரியான ஒரு மனித பிறவிக்குள்ள இது அவ்வளவுமையே யோசிக்க வைக்குது. நம்ம நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், இந்த காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, தீய செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீய செயல்களிலிருந்து விடுபட்டு ஓடுகிறான். நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நல்லதின் பின்னையும் ஓடிக்கொண்டிருக்கிறான். இதை செஞ்சால் புண்ணியம்னு சொன்னால் நான் புண்ணியத்தை தேடிக்கொள்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த விஷயங்களுக்கு பின்னே ஓடிக்கொண்டு இருக்கிறான். பாவங்களிலிருந்து விடுபட்டு பாவங்களிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அங்கிருந்தும் ஓடுகிறான். ஆனால் நானும் இறைவனும் ஒன்றே என்கிற ஞானம் இருக்கிறது இல்லையா, அது என்ன பண்ணுகிறதுன்னா, இவன் என்ன பண்ணுறான்? தீவினையிலிருந்து, அதாவது இந்த பாவத்திலிருந்து தான் விடுபடணும்னு நினைக்கிறான். ஆனால் இங்கே இந்த ஒரு ஞானம் இருக்குது இல்லையா, இந்த ஞானம் என்ன பண்ணும் தெரியுமா? இவனை அந்த புண்ணியத்திலிருந்தும் விடுபட வைத்து விடுகிறது. அந்த புண்ணிய கர்மங்களிலிருந்தும் அவனுக்கு விடுதலையை கொடுத்து விடுகிறது. ஏன் அப்படின்னா, இங்கே புண்ணியம் பாவம்னு சொல்லக்கூடியது இந்த இரண்டுமே மனதினுடைய கணக்கு. புண்ணியமும் ஒருவித பந்தம், பாவமும் ஒருவித பந்தம். நம்ம என்ன நினைக்கிறோம்? பாவம் செஞ்சாச்சுனாக்கா இன்னொரு ஒரு பிறவின்னு. ஆனால் புண்ணியம் பண்ணினாலும் நம்ம திருப்பி பிறக்க தானே வேணும். புண்ணியம் பண்ணினாலும் அந்த புண்ணிய பலனை அனுபவிப்பதற்காக வேண்டி ஒரு தேகம் நமக்கு கிடைக்கத்தான் போகிறது. அப்போது புண்ணியம் பாவம் பண்ணினானாக்கா நம்மளுக்கு நரகத்தை பற்றி நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கு. என்னது, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்ன மாதிரி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அதை நம்புறதுனால நம்ம பாவ காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாட்டு இருந்துக்கிட்டு நம்ம புண்ணிய பாவத்தை பண்ணினா அடுத்த பிறவியில் நமக்கு நல்லது ஒரு பிறவி கிடைக்கும்னா, அடுத்த பிறவிக்கு இந்த ஒரு மனித தேகம் எடுத்துக்கொள்வதற்கு எத்தனை காலம் நீ காத்து கொண்டு இருக்க வேண்டும்? இங்கே ஆல்ரெடி புழு பூச்சியிலேருந்து எல்லாமே இங்கே ஒரு க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்குது. ஒரு மனித தேகம் எடுக்கிறதுக்கு அது ஒரு க்யூவில் நின்றுட்டுருக்கு. அந்த புழு பூச்சிகள் தாவரங்கள்லேருந்து எல்லாமே, கல் மண்ணிலேருந்து எல்லாமே ஒரு சிருஷ்டி தானே. அப்போ அது எல்லாமே என்ன பண்ணுது? ஒரு பிறவிக்காக வேண்டி, மனித பிறவிக்காக வேண்டி காத்து நிற்கிது. இதான் கடோபனிஷத்தில் யமதர்மராஜன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நான் இப்பொழுது யம பதவியை வகித்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய காலம் முடிந்த பின் நானும் இனி ஒரு தேகத்திற்குள் பிறந்துதான் ஞானத்தை அடைய வேண்டும். அப்போ தேவர்களுக்கே இந்த கதி. அப்போ நம்ம மட்டும் தேவநாட்டு அதுதான் இந்த புராணங்கள் எல்லாமே நமக்கு இதைத்தான் சொல்லுது. நீ தேவநாட்டு பிறந்தாலே என்ன, அங்கே உனக்கு என்ன இருக்குது?
அங்கேயும் இதே மாதிரி சுகங்கள் எல்லாத்தையுமே பிடிக்க வேண்டியது, அங்கேயே அரசாட்சிங்கிறத பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆட்டத்தை போட வேண்டியது, அங்கேயும் ஒரு சண்டை. அப்போ எங்கேயுமேயே நம்மளுக்கு உண்மையை உணர்ந்து அறிந்து கொண்டு நம்மை உணர்வதற்கான ஒரு சிறந்த பாத்திரம் மனித தேகம். அப்போ நான் புண்ணியம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுன்னு உண்டுமானாலும் அங்கேயும் போய் நீ சண்டை தானே போட்டுட்ருக்க போகிற. அதை தான் புராணங்கள் சொல்லுது. அதனால தான் இந்த புராணங்கள் எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னாக்கா அதிலிருந்தும் விடுபட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு புரிய வைக்கிறதே தவிர அதன் மீது ஒரு ஆசையை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி புராணங்கள் இல்லை. ஆனால் நமக்கு தவறான கருத்துக்களை எல்லாம் திணிக்க வைத்திருக்கிறார்கள். நமக்கு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னதை நாமளும் உண்மைன்னு நம்புகிறோம். உண்மையை ஆராய நாம் விரும்பவில்லை, சோம்பேறிகளாகவே இருந்து விடுகிறோம். ஏன்னா உண்மையை தேடி நாம் பயணிக்கவே இல்லை. அப்போ உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் இந்த புண்ணியமும் ஒரு பந்தம், பாவமும் ஒரு பந்தம் என்பது நமக்கு புரிந்து இந்த பந்தத்திலிருந்து நான் விடுதலை ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஏன் சொல்கிறோம்னா, தங்கச்சங்கிலியும் சங்கிலி தான், இரும்பு சங்கிலியும் சங்கிலி தான். இந்த சங்கிலி என்ன செய்யும்? கட்டி போடும். ஆனால் இங்கே மெட்டல் தான் வேறு. ஆனால் சங்கிலி சங்கிலி தானே. அது தங்கத்தில் செஞ்சால் என்ன, இரும்பில் செஞ்சால் என்ன, மெட்டல் தான் வேறு. அதுக்கு என்னது, தங்கம்னாக்க ஒரு மதிப்பு கூடுதல், இரும்புனாக்க மதிப்பு குறைவு, அவ்வளோதான். ரெண்டுமே மெட்டல் தான். ஆனால் இரண்டுமே பிணைப்புகள். இங்கே அதை தான் சொல்கிறாங்க. நீ புண்ணியம்னு நினச்சாலும் அது ஒரு பிணைப்பு, பாவம்னு சொன்னாலும் பாவமும் ஒரு பிணைப்பாகி விடுகிறது. அப்போது யார் ஒருவன் இந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறானோ அவனால் தான் இந்த பந்தத்தை கடக்க முடியும். அல்லாதவனால் இந்த பந்தத்தை கடக்கவே முடியாது. அப்போது எல்லோரும் வாழ்க்கையை ஒரு கணக்கு புத்தகமாக வாழ்கிறார்கள் என்கிற ஒரு தனித்துவ சிந்தனையை இங்கே முன்வைக்கிறார். அடுத்தவர்களை எல்லாம் விமர்சனம் பண்ணி ரோட்டில் போகிறவன் வரவன் பக்கத்து வீட்டுக்காரன் இவன் பார்க்குறதுல இருந்து எல்லாத்தையும் பற்றி இவன் ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்கிறான். அவன் அதை பண்ணினா, இவன் இதை பண்ணினா, அவனுக்கு அது கிடச்சிது, எனக்கு இது கிடைக்கல, அவனுக்கு அது கிடைக்க போகுதாம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அது உண்மையா பொய்யான்னு தெரியலை. அவன் சொன்னால் அது உண்மையாட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களோட அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா எல்லாத்தையும் பற்றி ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். பாருங்கள், அவன் வாழ்க்கையை வாழறானான்னு பாருங்களேன். அவன் வாழ்க்கையை வாழவே இல்லை. அவன் கணக்கு புத்தகமாக மாறிக்கொண்டு இருக்கிறான். இப்படியே கணக்கெடுத்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறதுலவேயே ஒரு சுகத்தை கண்டு அந்த சுகத்திலேயே நிஜம் என்று நம்பி இப்படியே அவன் காலத்தை கழித்து கொண்டு இந்த மனித பிறவியை வீணாக்கி விடுகிறான். இப்படி எல்லாத்தையும் கணக்கு பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்க இது என்ன பண்ணும் தெரியுமா? வாழ்வினை சோர்வடைய செய்து அவனை சோம்பேறியாக்கிவிடும். ஆனால் இங்கே வள்ளுவர் இந்த விஷயத்தை இங்கே சொல்ல வரல. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வதற்குத்தான் இங்கே உனக்கு மனித பிறவியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ அந்த ஆனந்தத்தை வெளிப்புற பொருள்களில் கிடைக்கும் என்று நம்பி நீ ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறாயே. நீயே அந்த ஆனந்தம் என்பதை எப்பொழுது நீ உணரப்போகிறாய்? உன்னுடைய மனம் இருக்கிறதே, அது வெளி உலக விஷயங்களில் பற்று கொண்டு இருக்கிறது இல்லையா? அந்த பற்றுகளில் இருந்து இழுத்து உன்னுடைய சுயத்தை நீ அறிந்து கொள்ள நீ முயற்சி செய். அப்படி நீ முயற்சி செய்தால் அது நிச்சயமாக உனக்கு இந்த பந்தங்களிலிருந்து இருமைங்கிற பந்தத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை, நித்திய விடுதலையை உனக்கு காட்டி கொடுக்கும். ஆகவே நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒரு கணக்காக நீ வாழாதே, விழிப்புணர்வாக வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லுது. விழிப்புணர்வில் உன்னை அறிந்து கொண்டால் இங்கே இரு வினைகளும் அவற்றினுடைய பயனும் உன்னை எப்பொழுதுமே சாராது அப்படிங்கிறத வள்ளுவர் ஆணித்தரமாக இங்கே சொல்லுகிறார். அப்போ இந்த இருமைகளை விளக்க வேண்டுமென்றால்
அதற்கு காரணமான ஆசைகளை நாம் அறுக்கணும். ஏன்னா ஆசைகள் தானே இந்த செயலை எல்லாம் செய்ய வைக்குது. கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஆசைகள் தான் எல்லாத்துக்குமே காரணங்கிறது தெரிய வருது. அப்போது எல்லாவற்றிற்கும் இந்த அத்தனை செயல்களுக்கும் காரணமான இந்த ஆசைகளை அறுக்க வேண்டும் இல்லையா? இந்த ஆசைகளை அறுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அந்த ஆசைகளிலிருந்து விடுபடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அடுத்த குறளில் வைத்திருக்கிறார். இனிமேல் நாம் இந்த ஆசைகளை எவ்வாறு பிரித்தறிந்து அவற்றிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதனை அடுத்த குறளில் பார்க்கலாம். இன்றோடு இந்த வகுப்பு நிறைவடைகிறது. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். ஓம் தத்சத்.